இல்லையா, பாதுகாப்பே கிடையாதுயா. பாதுகாப்பே இல்ல. சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, பெரிய ஆளுகள்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. வேலை விட்டு நிம்மதியா வீட்டுக்கு போக முடியல, ரயில்வே கேட்டை தாண்டி போக முடியல, நல்ல போதையை போட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்புன்றலாம் ஒண்ணுமே கிடையாது பிரதர். 7 வயசு பிள்ளை 70 வயசு கிளவி பாவம் மார்க்கெட்ல முருங்கக்காய் தக்காளி வித்துட்டு அது வீட்டுக்கு வர முடியலன்ற சூழ்நிலை இருக்கு. இது காவல்துறையும் கிட்டத்தட்ட அவங்க சொல்றதுதான் கேட்டு நடந்துகிட்டு இருக்காங்களே தவிர காவல்துறை தன்னிச்சையா செயல்பட விடல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. காவல்துறையிட்ட போய் கிட்டத்துல போய் நெருங்கவே முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அது அங்கிட்டு தான் பாக்குறாங்களே ஒழிய எங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத ஒரு நிகழ்வாத்தியா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது, 100% கிடையாது. இதுக்கு காவல்துறை துணை போகுதுன்றது உண்மை. ஒரு ஹெல்மெட் போடலன்றதுக்காக குடிச்சு கேஸ் போடுற காவல்துறை, நீங்க நைட் நேரம் வாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்கலேன், பூரா கஞ்சா சாராயம் பப்ளிக்கா போட்டு வித்துக்கிட்டு அவன் குடிச்சிட்டு பைக் எடுத்துக்கிட்டு சல்லு புல்லு வந்துட்டு அடிச்சது பண்றான். போலீஸ் பார்த்துட்டு இது எங்களுக்கு தேவையா, நாங்க இருந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் காலேஜ் படிக்கிற மாணவர்கள்லாம் கஞ்சா குடிச்சிட்டு 3 மணி வரைக்கும் சுத்திரா எப்போனா யாரையும் வரியில நிப்பாட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா போதை கலாச்சாரம் தலை விரிச்சு தலைக்கு மேலையும் விரிச்சு ஆடுது. நாங்க தெரியாம ஓட்ட போட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். டிஎம்கே வரவே கூடாது. சீர்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல நிர்வாகம் வரணும், நல்ல அரசாங்கம் வரணும்.